சட்டப்பேரவையால் முன்மொழியப்படுபவர்களை மட்டுமே ஆளுநராக நியமிக்க சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலைக்குழு பரிந்துரை. ஆளுநரை சட்டப்பேரவை தீர்மானம் மூலமாக நீக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரையில் வலியுறுத்தல். அதானி குழும மோசடிகள் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையில் விசாரணையை தடுத்துவிட்டார் பிரதமர் மோடி. காங்கிரஸ் குற்றச்சாட்டு. விளையாட்டுத் துறையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு. 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்ட விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் கடந்த 15 நாட்களில் 800க்கும் மேற்பட்டோர் மாயமான விவகாரம். 4 வாரத்தில் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேர் கைது. மீனவர்களின் 4 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அடாவடி. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு. நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை தலைமைக் கழகத்தில் விண்ணப்பிக்கலாம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பாஜக ஆளும் குஜராத்திலும் ஓங்கி ஒலிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகழ். அகமதாபாத் கிரிக்கெட் போட்டியில் ஸ்டாலின் தொடரட்டும் 2026 என்ற வாசகங்களுடன் பதாகைகளை கையில் ஏந்திய ரசிகர்கள். சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகும் வீடியோ காட்சிகள். தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்கியது. அதிகாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். நிலக்கோட்டையில் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 42 பவுன் தங்க நகைகள் மீட்பு. குற்றவாளியை 34 மணி நேரத்தில் கைது செய்த போலீசாருக்கு குவியும் பாராட்டுகள். சென்னை மயிலாப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள லிப்டில் பயணிகள் சிக்கி தவிப்பு. விரைந்து வந்த தீயணைப்புத்துறை லிப்டுக்குள் சிக்கியிருந்த 10 பெண்களை பத்திரமாக மீட்பு. ஜப்பானில் கடந்த வாரம் நடந்த தேர்தலில் ஆளும் கூட்டணி அபார வெற்றி. பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் டகாய்ச்சி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்துக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. குரூப் ஏயில் இடம்பெற்றிருந்த இந்திய அணி விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றி.